Thank you.
வணக்கம் தோழி. வணக்கம் தனக்கழகி. அப்படின்னாலும் ஆதினாலே என்ன சபை? அப்படி இருக்கும்போது தோன்றலின் புகழோடு தோன்றுக, அதிலா தோன்றலின் தோன்றாமல் எவ்வளவு தோன்றாலும் மாது விட்டு மட்டும் தண்ணி வர மாட்டேங்குது. தெய்வீகம் போன்ற திருச்சபையா, திருச்சபை நாடி அடியால் வந்து தரணும். யாரு என்ன சொல்லலையா? சொல்லணுமா? கண்ணாடி போட்டுக்கிறோம் சொல்லலையா? சொல்றவா? என் பேரு தோழி ஊசி. என்னது ஊசி? சரி, அப்படி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் நம்ம நாடு என்ன? நம்மளோட ஆப்டாயிரா. ஹலோ பாஸ். ஹலோ ஆப்டாயர் பாஸ். அன்றாயிருக்காரா? காது கேக்குதா இல்ல? நான் தாடிக்காரனை கூப்பிடல, ஆப்டாயிருக்காரன வேண்டாம் போட. நான் எங்க பிடிக்கிறேன், எனக்கு பிடிக்கிறதுக்கே சேர்த்து. அப்படி இருக்கும்போது நம்முடைய நாடு என்னது? நம்மளுடைய நாடு இந்தியா. இந்தியாவின் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு அங்கமாக விளக்கக்கூடிய நம்ம தருமபுரி மாவட்டம் இல்ல, தென்மதுராபுரி பட்டினம். ஆமா, தென்மதுராபுரி பட்டினம் இல்ல, தென்மதுராபுரி பட்டினம். ஆமா, தென்மதுராபுரி பட்டத்தை சீரும் சிறப்பு சமயமாக ஆண்டு வரக்கூடியவர். அதாவது என்னன்னா நல்ல தம்பி. அந்த நல்ல தம்பிக்கு வயிற்று சோறு தானே செருப்பு போட்டு இப்படி வீட்டு உள்ள வரீங்க. அதே வசல்லிப்புதூரை சேர்ந்த வயர்மான் வேலை செய்ய வரக்கூடிய அண்ணா என்ன பேர்? சின்னசாமி தானா? சின்னசாமி அண்ணா கொடுக்கப்பட்ட பணம் அதே குருச்சேத்திர கோலாவலியா விளங்கும்படியான பாஞ்சாலி அம்மன் மேல் கொடுக்க, பாஞ்சாலி அம்மனும் அண்ணாருக்கு எந்த ஒரு நோய் பின்னி சாக்காடு வராமல் இருந்தே வாழ வேண்டும். அவரால் கொடுக்கப்பட்ட பணம் நாடக மனத்திற்காக. நான் உதவி பேருங்க சொல்லல. அப்படி பார்த்தா பொண்ணா குடுத்துரும் நினைச்சா. அதே முருகன் ஐயார் கொடுக்கப்பட்ட பணம் நம்மை போல் நாடகதாரி அவர்கள் கொடுக்கப்பட்ட பணம் அதே சஞ்சீவராயன் சாமி மேல் கொடுக்க, சஞ்சீவரன் சாமியோ அண்ணருக்கு எந்த ஒரு நோய் பிடி சாக்காடு வராமல் வெட்டி குரூப். அதே ரியல் ஹீரோஸ் குரூப் கொடுக்கக்கூடிய பணம் அதே மாண்ட ராணுவ வீரர்கள் மேல் கொடுக்க, ராணுவ வீரர்கள் 44 பேர் சொர்க்கப்பதி சேர வேண்டும். அவரால் கொடுக்கப்பட்ட பணம் நாடக மனத்திற்காக. இந்த பக்கம் ஒரு 10 ரூபாய் அவருக்கு தூக்கி போடுதா? அதாவது என்னன்னா நல்ல தம்பி, அவருக்கு தங்கையாக விளங்கக்கூடிய என் பேரோ நற்குண சேகரி. ஆமா, சரிம்மா. அப்படி இருக்கும் பொழுது அதாவது அந்த நல்ல அண்ணனுக்கு ஒரு தங்கையை விளங்கனால அவருக்கு ஒரு அதாவது ஒரு இந்த பேர் உண்டு, நல்ல தம்பி. ஒரு நல்ல பேரு. நல்ல தம்பிக்கு நல்ல அண்ணனாக விளங்கினால நல்லண்ணன் ஊர்ல மற்றொரு பெயர் உண்டு. அந்த நல்லண்ணனுக்கு சிறந்த தங்கை விளங்கக்கூடியனால எனக்கு நல்ல தங்கா அப்படி ஒரு பேர் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது அதாவது என்னுடைய தாய் தந்தையான்னு சொன்னலையா? சொல்லவா?
அப்படி இருந்தாலும் என் தந்தையாராக வைத்து ராமலிங்க செட்டியாருக்கும் அன்னையாக விளங்கக்கூடிய இந்திராணி அம்மையாருக்கும் அருந்தப புதல்வியாக பிறந்த என் பேரும் நல்லத்தங்கா. நல்லத்தங்கன்னு சொல்லிவிட்டாலும் சின்னஞ்சிறு வயதிலேயே என்னுடைய தாய் தந்தை இருந்தவள் இருக்கும்போது அப்படி இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை என்னை யாத்திரை வளர்க்குறாங்க. யாரு சொல்றவா? அன்னைக்கு